கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பச்சைமலை முருகன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக அப்படி அந்த பச்சைமலை மலைக்கோயிலுக்கு அப்படி போயிருந்தோம். போயிட்டு காரை விட்டு இறங்கி பார்க்குறப்ப தான் ஒரு மயில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே கோயில் வளாகத்தில் சுற்றிக்கிட்டே இருந்தது. அந்த கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த மயில் சடனாக என்ன ஆச்சுன்னா, அந்த கோயிலில் நிர்வாகிகள்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்க சேர் அதுக்கிட்ட போச்சு. அந்த டேபிளையே சுற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா, இந்த உக்காந்துருக்கிறவருடைய பக்கத்தில் ஒரு சேர் காலியாக இருந்தது. அதில் போய் அந்த மயில் ஏறி போய் உக்காந்துச்சு. இந்த மயில் ஏறி உக்காந்துருக்கிறது பார்த்தோன்னா, பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துருந்தவர் அவர் அப்படியே பார்த்துருந்தார். ரெகுலராக கரெக்டாக அந்த சேரில் ஏறி உட்கார மாட்டுக்கு. இவர் என்ன பண்ணார்னா, மயில் அந்த சேரில் ஏறி உக்காந்துருக்கிறது பார்த்தோன்னா, உடனே ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே மயிலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏதோ தீனிலாம் வச்சுருப்பாராட்டுக்கு. கரெக்டாக எடுத்து அது கையில் நீட்டவும் அது அப்படியே கொத்தி சாப்பிட்டு இருந்தது. பரவாயில்ல, மயில் இந்த அளவுக்கு அங்கே இருக்கவங்க கூட நெருக்கமாக அப்படி பழகிட்டு இருக்க மாட்டுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு மயில் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு, மயில் சாப்பிட்டு முடிச்சோன்னே திருப்பி கோயில் வளாகத்தில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அந்த ஃபங்க்ஷன் முடித்த கையோட இந்த மயில் அங்கே இங்கேயும் சுற்றுற அழகெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, சரின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பச்சைமலை முருகன் கோயிலேருந்து அப்படியே கிளம்பிட்டு